ஸோ நம்ம சங்கத்து தலைவர் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்லுங்கள் சார். நம்ம பிளான்ஸை பற்றி சொல்லி இது வேற மாதிரி இல்லை. இந்த வாட்டி ஒன்று தான் கிடைக்கும். போனாடி 2 கொடுத்தேன், இந்த வாட்டி ஒன்று தான். பாலிடிக்ஸ்லாம் இல்லை. வணக்கம், நான் உங்கள் செல்வா ரைடரில் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 2 வீக் கழிச்சு நம்ம இப்போ தான் ரைடு கிளம்பியிருக்கோம். பார்த்தீங்கன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4:50 ஆகிட்டு. நான் 4:45க்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் லேட் ஆகிட்டு. எல்லா பசங்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ யாரெல்லாம் அவங்களுக்கு காட்டுறேன் யாரெல்லாம் வந்திருக்கான்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா மல்டி மனோ ஒவ்வொருத்த பேரா சொல்லு. பண்ணி பண்டாரம் பூனை மணி சார பாம்பு அட்டு ரவி. ஓகே கேஸ், இப்போ எல்லோரும் வந்தாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ நான் வந்துட்டான். ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பைக் ரைடு பண்ணுற போது கிடையாது. ஸோ இன்றைக்கி காரில் தான் ரைடு இன்றைக்கி மோஸ்ட்லி. இல்லை கொஞ்சம் ஷூட்லாம் அந்த வீடியோலாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. சரி அதுலேருந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, இது நம்ம D17 3rd ரைடு. ஓகேவா? ஸோ நம்ம இப்போவும் பாவ்லி டேம் போகிறோம். ஸோ நம்ம 3 ஸ்டாப் வச்சுருக்கோம். சரியா? ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம டைரெக்டாக தானே போகிறோம். தானேயில் நம்ம அருண், இம்ரான், அப்புறம் ஏஜே 3 பேர் இருப்பாங்க. அவங்க மேக்ஸ் 150 கிலோமீட்டர்ஸு. ஸோ நம்ம இதை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ உங்கள் 2 பேருக்கு தெரியாது மோஸ்ட்லி எப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு தெரியாது. நீங்கள் சென்டர்லேயே இருங்க. ஸோ இப்போ அவர் பைக் கொண்டு வரல. ஸோ நான் ஃப்ரண்ட்டில் இருப்பேன், நான் லீட் பண்ணுறேன் ஃப்ரண்ட்டில். பின்னாடி விஜய் ப்ரோ வருவார். லாஸ்ட்டாக டெயில் பண்ணால் தெரிஞ்சிரும்ல எப்படின்ட்டு. வெறும் ஃபாலோ பண்ணணும். யாராவது ஒரு ஆள் நின்றுட்டா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. நம்ம கனெக்டடாக இருப்போம். லைன் ஃபாலோ பண்ணணும். 50 மீட்டரில் லைன் ஃபாலோ பண்ணணும். அதே இதில் இந்த லெவலுக்கு நீ க்ராஸ் பண்ணணும். இப்போ நான் இங்கே இருக்கேன்னா விஜய் ப்ரோ இங்கே இருப்பார், சிபி இங்கே இருப்பேன், நீ இங்கே இருப்ப, சச்சின், ஸோ மனோ இங்கே இருப்பான். ஸோ லாஸ்ட்டாக செல்லப்பா இப்படி. ஸோ இந்த லைனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 50-80 மீட்டர்ஸ் ஞாபகம் வச்சுடுங்க. டிராஃபிக்கில் ஓகே க்ளோஸ் ஆகும். பட் காலி ரோடுனா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே வரணும். யாருமே நான் எனக்கு போர் அடிக்குது, எனக்கு தூக்கம் வருது, நான் ஃப்ரண்ட்டில் போகிறேன், இந்த மாதிரி விஷயம் பண்ணவே கூடாது. இது இஸ் அவுட் ஆஃப் த ரூல். யாராவது அப்படி பண்ணிங்கன்னா பிரேக்கிங் த ரூல்ஸ் வில் பி அவுட் ஆஃப் த குரூப். ஓகே, ஸோ இது எங்களோட இது. நான் மெயினாக நம்ம குரூப் ஆரம்பிச்சது ஒரு சேஃப்டி கன்சர்ன் தான் நம்ம குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த சேஃப்டி இப்போ உனக்கே நீ வீட்டுக்கு போன பிறகு உனக்கே ஒரு ஃபீல் ஆகும். நான் பரவாயில்ல, நான் ஒரு சேஃப்டியாக வீட்டுக்கு போய்ட்டு நான் ஒரு சேஃப்டியாக இடத்துக்கு போய்ட்டு நான் சேஃப்டியாக வந்திருக்கேன் அப்படின்னு உனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எல்லாம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பா நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம அங்கேருந்து கிளம்பலாம். ஸோ வந்தாச்சு எல்லோரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மீட்டப் பாயிண்ட் தான். ஸோ நம்ம அங்கேருந்து தாராவிலேருந்து கிளம்பியிருந்தோம். ஸோ எல்லோரும் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் எல்லாம் ரெடி. ஸோ பைக்கர்ஸ் ஆன் ரோடு. ஸோ எல்லா பைக் வந்துட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார் மட்டும் தான் வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா கார் வந்துட்டுருக்கு. கார் வந்தால் நம்ம அதில் ஷிஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வீடியோ தான் எடுக்கணும் உள்ள கந்துட்டு. அமீர் ஹாய் அமீர் பாய் கைசோ ஹாய் அமீர் பாய். ஓகே காய்ஸ், நம்ம வரதான் வந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வந்தால் கிளம்பிடுறான். யாரும் வந்துட்டாரா? வந்துட்டார். அவரும் வந்துட்டாரு. வரதுக்கு ஒரு மனுஷன் 15 மினிட்ஸ் விட்டு 20 மினிட்ஸ் ஆகிட்டு 6:30 கிலோ வந்தனா இல்லையா? எங்கே 15 நிமிஷம் இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு. நின்று போச்சு. சரி காசு, நம்ம கார் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் கிளம்ப வேண்டியதான். இது வேற மாதிரி இல்லை. எந்த கன்ஃபியூஷன் இல்லை. ஓகே தானே? டன் தானே? ஓகே. வெறி எடுதா? என்ன மாதிரி வெறி எடுது? பல டிபி. நம்ம இந்த ரைடு பார்த்தீங்கன்னா கொலாப் ரைட் தான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ப்ரோ ரைட்ஸ் ரைடில் தான் நம்ம கொலாப் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா பேட்ச் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், அவங்க தான் பேட்ச் நல்லா இருக்குது ப்ரோ. கலர் நல்லா மேட்ச் ஆகுது. நம்ம ரைடர்ஸ்க்கு எல்லாம் கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்க டீம் சார்பாக செல்ல பேக்கு புது லோகோ கொடுத்து விட்றோம். என்ன இந்த வாட்டி ஒன்று தான் கிடைக்கும். போனாடி 2 கொடுத்தேன், இந்த வாட்டி ஒன்று தான். பாலிடிக்ஸ்லாம் இல்லை, BMW ஒன்று தான். புது லோகோ. தேங்க்யூ. ஸோ நம்மளோட காலா யாரு? நம்ம பைக் தான்.
பல்சர் இந்த பைக் தான் நம்ம வச்சுருந்தோம். எப்படி இருப்பாங்க கருப்பா செம்மையாக இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு மாடிஃபிகேஷன் பண்ணிச்சுக்காங்க நம்ம அமித் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. கார்ட்ஸ்லாம் ஒரு பீக்கு நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிட் பண்ணியிருக்காரு. இந்த மடுகாட்டில் ஒரு ஹோல்டு பண்ணி அதில் ஃபிட் பண்ணியிருக்காரு. நான் ஒரு ரைசர் போட்டிருக்காரு. உங்கள் ஃப்ரெண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்களா இந்த பொசிஷன் வரும் இப்படி. ஸோ நல்லாயிருக்கும். நம்மளும் இப்படி மாதிரி தான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக ஒரு டாப் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இது பெரிய டாப் ஹவுஸாக இருக்கும், ஜேடியாக இருக்கும். சரி மக்களே, சரி கிளம்பலாம் நம்ம அங்கேருந்து. ரொம்ப டைம் ஆகிட்டு. சரி லொக்கேஷன் போக வேண்டியதான். சரி நைட் இருந்தாலும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தள்ளு 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 பைக் உண்டலன்னு ஃபீல் பண்ணுறேன். இதோ ஜாவா வச்சுக்க நான் BMW வச்சுருக்கேன். அவர் நீங்கள் பாரு டாமினார் டேமேஜ் வச்சுக்க எல்லாம் மிஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. செம்ம டீல் அவங்களுக்கு. என்ன ப்ரோ வண்டியில் வைப் பண்ணுறோம் நம்ம. லெட்ஸ் ரைடுன்னு பேர் வச்சுட்டு நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அதான் படி வச்சு அங்கே நிற்கிறோம் நாங்கள். இல்லை ஆத்தா தான் எப்பில் எம்மன். ஆமாம் அத்தா காய்ஸ் பார்த்தீங்கன்னா மேமர் கேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ மேமர் கேட்னா அந்த மேமர் கேட் கிடையாது. ஸோ இங்கே மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ நம்ம நாசிக் போகிற வழியில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இகத்பூடி ஆக்சுவலாக இங்கே ஃபுல்லாக இங்கே பாருங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் மேமர் கேட்டு. உள்ளேருந்து என்ன பார்த்தோன்னா வீடியோ வந்து எடுக்க விடல, மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுக்க விடுறாங்க. ஆனால் உள்ளே எடுக்க விடல. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு நல்லா இருக்குது. அதே ஃபோட்டோ ஷூட்டுக்கு அது மட்டும் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. நீங்கள் அங்கே வந்து இங்கே வந்தால் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த மெடிசேஷன் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பெருசாக எதுவும் கிடையாது இல்லை, சும்மா அப்படி இருந்தால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வேறு எதுவும் பெருசாக இல்லை. இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். ஸோ நம்ம அந்த பவுலி டேமுக்கு தான் போயிட்டு வந்துருந்து ஒரு 1/2 hour ஆகும் இங்கேருந்து போகுது. ஸோ அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம் வாங்க காய்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபைனலி பவுலி டேம் வந்தாச்சு. ஸோ பவுலி டேம் பார்த்தீங்கன்னா காட்டுறேன் உங்களுக்கு. பின்னாடி வியூ பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா பவுலி டேம். ஆக்சுவலாக இதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது. ஸோ நம்ம ரைட் சைடில் போக வேண்டாம். இங்கே ஒரு ஊருக்குள்ளே ஒரு வழி இருக்குது. ஸோ இந்த ரோட்டில் என்ன தெரியுதா டேம் சின்னதாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி தெரியுமா, அந்த பிரிட்ஜிலேருந்து லெஃப்ட் அந்த மாதிரி போகும். அங்கேருந்து இப்படி உள்ளார மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வியூ நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் பைக்கும் கொண்டு வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்சத்தில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலாக. ஃபுல்லாக பாருங்கள் ஒரு 18-20 பேர் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க மொத்தமாக. இது கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த இடம். ஸோ டேமுக்கு மேலே போவாங்க ஊருக்கு உள்ளோடி ஒரு வழி இருக்குது. வேறு லெவலில் நல்லா இருக்குது இடம். ரொம்ப சைலண்ட்டாக தண்ணி சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டு சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பு பாருங்க மொத்த வண்டி இங்கே தான் நிற்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போட்டிருந்தோம். ஸோ அவங்களும் நாங்களும் சேர்ந்து இருந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ வண்டி என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், ஸோ என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணி நம்ம வைக்கணும், ஸோ அதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப அழகாக போச்சு அந்த டே. ஸோ வேறு லெவல். ஸோ நீங்களும் மும்பை மகாராஷ்டிரா இருக்கீங்க, எங்கள் கூட ஜாயின் பண்ணி ரைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் தாராளமாக வரலாம். வாங்க சேர்ந்தே ரைட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டா ஐடி நான் கீழே கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.